போன செஷனில் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து டயக்ராமேட்டிக் ஃபார்மில் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சார்ட் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ நமக்கு முன்னே 3 கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 ஈக்விட்டி ப்ளஸ் டெட் காம்பினேஷன், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் காம்பினேஷன். இப்போ இதை டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். இது வந்து இபிஎஸ்ஸை டினோட் பண்ணுறது. இன்னொன்று ஹரிசான்டல் லைன், இது இபிஐடியை டினோட் பண்ணுறது. ஓகே, இப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ல் எனக்கு இபிஐடி 0வாக இருக்கிறப்ப இபிஎஸும் 0வாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லாததுனால. இபிஐடி இன்க்ரீஸ் ஆக ஆக இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் அதை பிளாட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாட் பண்ண வேண்டியிருக்கும். இபிஐடி இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபார் எவ்ரி லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இபிஐடி அங்கே வந்து நமக்கு இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸோ இது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1னுடைய லைன், இபிஎஸ் இபிஐடி லைன். அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2, அதில் வந்து ஈக்விட்டி ப்ளஸ் டெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இபிஐடி 0வாக இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த ஒரு ரீசன்னால இபிஎஸ் வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ நான் அதை பிளாட் பண்ண ஆரம்பிச்சேன்னா ப்ராபப்ளி ஒரு நெகட்டிவ் இபிஐஸ் ஜோனில் இருந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் ஜோன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இந்த லெவல் வரப்போ, இந்த லெவல் ஆஃப் இபிஐடி வரப்போ இபிஎஸ் 0 ஆயிடுது. இட் மீன்ஸ் இது வந்து லாஸ் ஜோன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இபிஐடி இன்க்ரீஸ் ஆகுது, இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லலாம். இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2னுடைய லெவல் ஆஃப் இபிஐடி, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1னுடைய லெவல் ஆஃப் இபிஐடி ரெண்டும் சேம் தான். அண்ட் இந்த பாயிண்டில் உங்களுக்கு ரெண்டுலேயும் வரக்கூடிய இபிஎஸும் சேம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 and 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 வந்து ட்ராவல் ஆகுது. இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, சாரி இபிஐடி இன்க்ரீஸ் ஆக ஆக இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த லைன் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 விட அதிகமாக மேலே போயிட்டுருக்கு. அதனுடைய அர்த்தம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ல் கிடைக்கக்கூடிய இபிஎஸ் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ல் கிடைக்கக்கூடிய இபிஎஸை விட அதிகமாக இருக்குது. ஓகே, அதாவது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு டெட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமான இபிஎஸ்ஸை டெலிவர் பண்ணுது. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் டெட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியான இபிஎஸ்ஸை வந்து டெலிவர் பண்ணுது. ஓகே, ரைட். ஸோ இது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2. அடுத்தது நமக்கு இருக்கிறது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3. அது வந்து ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் இல்லையா. ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது இபிஐடி 0வாக இருக்கிறப்ப அங்கே இபிஎஸும் 0வாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நான் வேறு கலரில் அதை இண்டிகேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இபிஐடி 0வாக இருக்கிறப்ப இபிஎஸ் 0 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகி இங்கே வந்து இது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ஓட இன்டர்செக்ட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 கீழே தான் ட்ராவல் பண்ணுது. இட் மீன்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2, அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெட் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து அட் தி இயர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. ஓகே, டாமினேட் பண்ணி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 வந்து மேலே போயிடுச்சு. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 ரைஸ் ஆகிட்டுருக்கு. இபிஐடி இன்க்ரீஸ் ஆக ஆக இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ட்ராவல் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அதுவும் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ஓட இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிட்டு அண்ட் அது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 விட அதிகமான இபிஎஸ்ஸை டெலிவர் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, இது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3, அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாயிண்டில் உங்களுக்கு இந்த லெவல் ஆஃப் இபிஐடி இருக்குது. அண்ட் இந்த இபிஐடியில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3யும்
ஒரே EPS தான் டெலிவர் பண்ணுது. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 and 2 கிடச்சிருச்சு. இது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 and 3 கிடச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பிட்வீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 and 3? இந்த இயர்லியர் ஸ்டேஜில் இங்கே சின்னதாக ஒரு இன்டர்செக்ஷன் நடந்தது இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டான்னு கேட்டால் ப்ராப்ளி இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த சின்ன லெவல் ஆஃப் EBIT தான் வந்து உங்கள் பிஸ்னஸால் ஏர்ன் பண்ண முடியும்னா ப்ராப்ளி அந்த ஒரு ஸ்மால் ரீஜனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 விட பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்மால் லெவல் ஆஃப் EBIT வந்து ஒரு பெட்டி பிஸ்னஸில் தான் இருக்கும். பெரிய பிஸ்னஸ் வரப்போ வந்து EBIT லெவல் வந்து அதிகமாகும். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப EBIT இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 and 3 இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. ஓகே, ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 and 2 இன்டர்செக்ஷன், இங்கே நடக்கிறது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 and 3 இன்டர்செக்ஷன். ஆனால் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 இது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 இது இன்டர்செக்டே ஆகலை. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஒயிட் கேப் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒயிட் லைன் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2, எல்லோ லைன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3, கேப் இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 அதாவது டெட்டு வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 டெட் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 3 டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. எதனால் இது டாமினேட் பண்ணுது அப்படின்றது நமக்கு ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்டில் நம்ம பார்த்தோம். அதாவது நீங்கள் 100 rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு 100 rupees EBIT இருந்தால் போதும். ஆனால் 100 rupees ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 200 rupees EBIT வரும். எதனால்? என்ன ரீசன்? டேக்ஸ் எஃபெக்ட். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸில் ரிசல்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறது வந்து சேவிங்ஸ் இல்லை, அடிஷ்னல் டேக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்ற அடிஷ்னல் டேக்ஸை தான் வந்து அதை இன்வைட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம என்ன சொல்கிறோம், டெட் வந்து எப்போவுமே வந்து ப்ரிஃபரன்ஸை டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் வந்து இன்டர்செக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. இந்த இன்டர்செக்ஷனை நம்ம இன்டர்செக்ஷனாகவே ட்ரீட் பண்ண தேவையில்லை. இதை வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவே ட்ரீட் பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து டிப்பிக்கல் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஆனால் there is no indifference point between capital structure 2 and capital structure 3. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சார்ட் வந்து ஒரு ரியல் சினாரியோ எடுத்து பிளாட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.